1000 ஆண்டுகளுக்கு முன் தேவலோகத்தின் அமைதியை கிடுத்தெறியும் ஒரு செய்தி. ஞானப்பழம் உலகின் முழு அறிவையும் தாங்கிய ஒரு பழம். அதை பெறுபவன் சக்தியிலும் சாமர்த்தியத்திலும் உயர்ந்தவன். சிறு இடைவெளி பதட்டம். அந்த தருணத்தில் சிவபெருமான் தன் இரு மகன்களை அழைத்தார். வீரம், முருகன், ஞானப்பழம். ஒரே சவால். 3 உலகங்களையும் சுத்தி வருபவன் இந்த ஞானப்பழத்தின் உரிமையாளர். விண்ணை தாண்டி, தேசத்தை தாண்டி, வேகத்தின் எல்லைகளைக் கடந்தார். அவரின் பாய்ச்சல் இடிமுழக்கத்தைப் போல. ஆனால் விநாயகர் நிசப்தம், அசைவுமில்லை. அனைவரின் மனதில் ஒரே கேள்வி: ஏன் அவர் செல்லவில்லை? 3 உலகங்களின் பயணத்தில் இருந்தபோது விநாயகர் மெதுவாக முன்னே வந்தார். சிவபெருமானையும் பார்வதியையும் சுத்தி 1 முறை, 2 முறை, 3 முறை அமைதியை கிழித்து அவரின் குரல் எனக்கு உலகம் என்றாள். என் தந்தையும் தாயும் தான். இசை உச்சத்துக்கு உயர்கிறது. அந்த நொடியே ஞானப்பழம் விநாயகரின் கைக்கு வந்தது. ஆனால் வெற்றி ஏற்கனவே முடிவடைந்தது. கோபம், வேதனை, மன உளைச்சல். அவர் பலகிரியை நோக்கி பிரிந்தார். உலகம் உணர்ந்த படம் வெற்றி வேகத்தில் இல்ல, உண்மையான ஞானத்தில்தான். இன்றும் எந்த தெய்வத்தையும் வணங்க முன்னு நம் முதல் வணக்கம் விநாயகருக்கு. ஏனெனில் இந்த கதையின் இதயத்தில் ஒரே உண்மை துடிக்கிறது. உண்மையான உலகம் அன்பில் தொடங்குகிறது.